நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்த வீடு, வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர். சமையலறையின் தரையில் மட்டும் ஒட்டப்பட்டிருந்த ஓடுகள் மற்றும் டைல்ஸ், ஓடுகளையும் டைல்ஸையும் உடைத்து குழி தோண்டிய போலீசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. குழிக்குள் கிடந்த மனித எலும்புகளை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். அடுத்தடுத்து வெளியான பகீர் தகவல்கள். சமையலறைக்குள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நபர் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? சர்க்கேஜ் பகுதியில் உள்ள சமீர்ங்கிற நபரை ரொம்ப நாட்களா காணவே இல்லை. இதனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உங்களோட கணவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போயிருக்காருன்னு மனைவி ரூபி கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு ரூபி, என் கணவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, சீக்கிரம் திரும்பி வந்துருவார்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து ரூபியும் தன்னோட பசங்களோட யார்கிட்டையும் சொல்லாம வேற ஒரு நகரத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாகவே ரூபியோட வீடு பூட்டி கிடந்திருக்கு. இதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபிக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விதமான நாற்றமும் அடிச்சிருக்கு. இதனால சந்தேகமடைஞ்ச அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ கிச்சன்ல உள்ள தரை மட்டும் மேடு பள்ளமா இருந்திருக்கு. அங்கங்க மண்ணும் சிதறி கிடந்திருக்கு. அதுல ஒரு பகுதி மட்டும் ஓடுகளாலையும் டைல்ஸாலையும் ஒட்டப்பட்டு கிடந்திருக்கு. ஏன் இந்த ரூம்ல மட்டும் ஓடுகளாலையும் டைல்ஸாலையும் ஒட்டப்பட்டு இருக்குன்னு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அந்த ஓடுகளையும் டைல்ஸையும் உடைச்சிட்டு அங்க பள்ளம் தோண்டி பார்த்திருக்காங்க. அப்போ மண்ணுக்குள்ள ஒரே எலும்புகளா கிடந்திருக்கு. உடனே அந்த எலும்புகளை கைப்பற்றின போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ரூபிங்கிற பொண்ணுதான் இந்த வீட்டுல ரொம்ப நாட்களா இருந்தாங்க. அவங்க சில மாசத்துக்கு முன்னாடி வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட கணவரையும் ரொம்ப நாட்களாகவே காணோம்னு சொல்லி இருக்காங்க. அக்கம் பக்கத்து நபர்களோட வாக்குமூலத்தை வச்சு போலீசார் ரூபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரூபியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூபிக்கு யாரு அடிக்கடி போன் பண்ணிருக்கா, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல வகேலாங்கிற நபரோட பெயர் காட்டியிருக்கு. உடனே வகேலாவோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி அவரை பிடிச்சு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க போலீஸ். பீகாரை சேர்ந்த சமீர் அன்சாரி குஜராத்ல உள்ள அகமதாபாத்ல கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். இவரும் ரூபிங்கிற பொண்ணும் சில வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த தம்பதியோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கடையில ரூபிக்கும் அதே பகுதியை சேர்ந்த வகேலாங்கிற நபருக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டும் தங்களோட நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா நாள் போக்குல இந்த விஷயம் சமீர் அன்சாரிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தன்னோட மனைவியை கண்டிச்ச சமீர், குத்துக்கல்லு மாதிரி நான் உயிரோட இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தம் கேக்குதா, ஒழுங்கா வகேலா கூட பழகுறத இன்னையோட நிப்பாட்டிரு, இல்லன்னா உன்னை அடிச்சே கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்கார். அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியை போட்டு சரமரியா அடிக்கவும் செஞ்சிருக்கார். கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதனால இனி வகேலா கூட பேச முடியாதுன்னு நினைச்ச ரூபி சமீரை கொன்னாதான் நாம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வகேலா கூட சேர்ந்து தன்னோட கணவன் சமீரை கொலை பண்ணவும் திட்டம் போட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வகேலாவும் ஓகே சொல்ல தன்னோட உறவுக்காரங்களான ரஹீம் மற்றும் மோசினையும் உடன் சேர்த்திருக்காரு வகேலா.
சம்பவத்தன்னைக்கு சமீர் தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ வகேராவுக்கு போன் பண்ண ரூபி, என் கணவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், இப்ப நீங்க வந்தீங்கன்னா அவன் கதையை ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்லி இருக்காங்க. இதனால உடனடியா ரூபியோட வீட்டுக்கு போன 3 பேரும் தூங்கிட்டு இருந்த சமீரை மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அடுத்து அவரோட உடலை துண்டு துண்டா வெட்டின நபர்கள் சடலத்தை கிச்சன்ல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்க அந்த குழி தோண்டின இடத்துல மட்டும் ஓடு டைல்ஸை ஒட்டி வச்சுட்டு அந்த கும்பல் தப்பிச்சு போயிருக்காங்க. அடுத்து ரூபி தன்னோட குழந்தைகளோட அதே வீட்டுல கொஞ்ச நாட்கள் மட்டும் வசிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களும் தன்னோட பசங்களை கூப்பிட்டுட்டு வேற ஒரு நகரத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன புகாரை வச்சு உண்மை நிலவரத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் வகேலாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற ரூபி உள்ளிட்ட 3 பேரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு பதற்றத்துடன் சென்ற பெண் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி இளைஞர் ஒருவர் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. அடுத்தடுத்து காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற பெண்கள். போலீசாரின் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பல லட்சம் சுருட்டியது விசாரணையில் அம்பலம். பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி அல்வா கொடுத்த இளைஞன் சிக்கினானா? நடந்தது என்ன? அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண் ஒருத்தங்க பதற்றத்தோட போயிருக்காங்க. அப்போ அங்கிருந்த போலீஸ் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு அந்த பெண் கிட்ட கேட்டிருக்கார். அப்ப, சார், மேட்ரிமோனி ஆப் மூலமா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லி ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டான் சார், நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சி அழுதுருக்காங்க. அந்த புகாரை வாங்கின போலீஸ் சம்பந்தப்பட்ட நபரோட டீடைல்ஸை வாங்கி விசாரிச்சதுல அவன் நெல்லையை சேர்ந்த சூர்யான்னு தெரிய வந்துச்சு. இதனால உடனே அந்த நபரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் சூர்யாவை தங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நெல்லையை சேர்ந்த 28 வயசான சூர்யாங்கிற இளைஞன் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஆனா நாள்போக்குல இவனோட நடவடிக்கை சரியில்லைன்னு அந்த நிறுவனம் இவனை வேலையை விட்டு பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான் சூர்யா. சூர்யாவோட உறவுக்காரங்க எல்லாரும் ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத சூர்யா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். இதுக்கிடையில சூர்யாவுக்கு ரொம்ப பண கஷ்டமும் ஏற்பட்டு இருக்கு. இதனால யாரையாவது ஏமாத்தி அதிக பணத்தை சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிரணும்னு நினைச்ச சூர்யா அதுக்காக தன்னோட மாஸ்டர் மைண்டை பயன்படுத்தி பல கில்லாடி வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல தமிழ் மேட்ரிமோனிங்கிற ஆப்ல தன்னோட சுய விவரத்தை பதிவு பண்ண சூர்யா, நான் நிறைய பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கேன், பெரும்பாலான நாட்கள்ல வெளிநாட்டுல தான் இருப்பேன், வேலை நிர்பந்தம் காரணமா இத்தனை நாட்களா கல்யாணம் பண்ணிக்காம இருந்து என்கிட்ட இப்ப போதுமான பணம் இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறதா தன்னோட ப்ரொஃபைல அப்டேட் பண்ணிருக்கான் சூர்யா. அது மட்டும் இல்லாம வாடகைக்கு ஒரு பங்களாவையும் ஒரு காரையும் வாங்கி தான் சுயமா சம்பாதிச்சு வாங்கின மாதிரி அந்த ஆப்ல போட்டோஸ் அப்லோட் பண்ணியும் ஏமாத்திருக்கான். இதுக்கடையில சூர்யாவோட ப்ரொஃபைல பார்த்து மயங்கின ஒரு பெண் அவரை தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சூர்யாவும் அந்த பெண் கிட்ட மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிருக்கான். சூர்யாவோட பேச்சுல மயங்கின அந்த பெண் அவரை கல்யாணம் பண்ணிக்கவும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் ஜாலியா பீச், பார்க், ஹோட்டல்னு ஊர் சுத்திட்டு அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிசினஸ் ரீதியா நிறைய பணம் தேவைப்படுது, நீ பணம் கொடுத்து எனக்கு உதவி பண்ணனா நான் பிசினஸ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், 2 பேரும் லக்ஸூரியஸ் லைஃப் வாழலான்னு ஆசை வார்த்தை கூறியிருக்கா சூர்யா. இதை அப்படியே நம்பின அந்த பெண் சூர்யா கிட்ட தன்னோட நகை, பணம்னு எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து சூர்யா அந்த பெண் கிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சிருக்கான். இதனால சந்தேகம் அடைஞ்ச அந்த பெண் சூர்யாவுக்கு போன் பண்ணி சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சூர்யா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு காலம் தாழ்த்திட்டே இருந்திருக்கான்.
இதனால சந்தேகமடைஞ்ச அந்த பெண், நீ என்னை ஏமாத்துற, தயவு செஞ்சு நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கோபமான சூர்யா, நீ கொடுத்த பணம் நகை எதையும் திருப்பி தர முடியாது, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னு மிரட்டி இருக்கான். இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் சூர்யா மேல அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து மேலும் 3 பெண்கள் சூர்யா மேல அதே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால அந்த புகார்களை வாங்கின போலீசார் சூர்யாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சதுலதான் அவன் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி பண்ணது தெரிய வந்திருக்கு. இதனால சூர்யாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை சிறையில் அடைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்தை உலுக்கிய பாஜக பிரமுகர் கொலை வழக்கு இருதரப்பிற்கும் இடையே நீண்ட நாட்களாக நீடித்த முன்பகல். பைக்கில் சென்ற பாஜக பிரமுகரை வெட்டி கொன்ற மற்றொரு தரப்பு. கொலையில் சம்பந்தப்பட்ட 7 பேரை தட்டி தூக்கி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த காவல்துறையினர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின் வெளியான தீர்ப்பு. கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? 2015ஆம் ஆண்டு காளையார்கோவில் ஒன்றிய பாஜக இளைஞரணி தலைவர் ரமேஷ் கோழிக்கடையை அடைச்சிட்டு தன்னோட நண்பரோட பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அவரை வழிமறிச்ச ஒரு கும்பல் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ரமேஷை சர்ரபரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதை பார்த்த அங்க இருந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரமேஷோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ரமேஷை கொன்னது யாரு, கொலையாளிகள் எந்த பக்கம் தப்பிச்சு போனாங்கன்னு அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரமேஷோட உறவுக்காரங்க ரமேஷுக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலருக்கும் கொஞ்ச நாட்களா பிரச்சனை இருந்துச்சு, அவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காங்க. உடனே அந்த புகாரை அடிப்படையா வச்சு போலீசார் மாற்று சமூகத்தை சேர்ந்த பரம்பை பாலா உள்ளிட்ட நபர்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கொலையாளிகளோட செல்போன் நம்பர், சிசிடிவி காட்சிகள்னு எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ இந்த கொலையில சம்பந்தப்பட்ட மகேந்திரன், சுரேஷ்குமார்னு 2 பேரு வழக்குக்காக தங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்க பரமக்குடி நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் அந்த 2 பேரையும் பிடிச்சு தங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில பரம்பை பாலா உள்ளிட்ட மேலும் சில கொலையாளிகளை கண்டுபிடிச்ச போலீஸ் எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஒன்றிய பாஜக இளைஞரணி தலைவரா இருந்த ரமேஷ் ரியல் எஸ்டேட் வேலையும் காட்டு பரமக்குடி பகுதியில கோழிக்கடையும் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கார். இதுக்கடையில அதே பகுதியைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் பாலகிருஷ்ணன் தன்னோட கார்ல பரமக்குடி வழியா போயிட்டு இருந்தார். அப்போ அதே ரோட்ல தன்னோட கார்ல வேகமா போன ரமேஷ் பாலகிருஷ்ணனோட காரை முந்தி போக பார்த்திருக்கார். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா பாலகிருஷ்ணனோட கார் மேல ரமேஷோட கார் மோதி விபத்தாகி இருக்கு. இதனால 2 பேருக்கும் இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அப்புறமுல இருந்துதான் 2 பேருக்கும் இடையிலேயே முன் விரோதமே ஆரம்பிச்சிருக்கு. ரமேஷ் தரப்பையும் பாலகிருஷ்ணன் தரப்பையும் சமாதானப்படுத்த பெரியவங்க முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 2 பேரும் வெவ்வேறு சமூகம் அப்படிங்கறதால அவங்க தங்களோட ஆதரவாளர்களோட வந்திருக்காங்க. அப்போ ரமேஷ் எதிர்த்தரப்பை சேர்ந்த பாலகிருஷ்ணனை தகாத வார்த்தையில திட்டிருக்கார். இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பாலகிருஷ்ணன், நான் ஒரு கால்நடை மருத்துவர், என்னையவே அவன் எதிர்த்து பேசிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு மனசுக்குள்ளேயே புலம்பி இருக்கார். அதுக்கடுத்து ரமேஷை கொலை பண்ண திட்டம் போட்ட பாலகிருஷ்ணன் பரமக்குடியை சேர்ந்த பாலா, வேலுச்சாமி, திருமுருகன், கருணாகரன் 7 பேரை அணுகியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு ரமேஷ் தன்னோட கோழிக்கடையை அடைச்சிட்டு பைக்கில் புழுதிக்குளம் நோக்கி போயிட்டு இருந்திருக்கார். அப்போ தென் பெதுவக்குடி அருகே ரமேஷை வழிமறிச்ச அந்த கும்பல் அரிவாளால அவரை சரமரியா வெட்டி கொண்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் தீர விசாரணை பண்ணி பரம்பை பாலா, வேலுச்சாமி, திருமுருகன் 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.
இந்த வழக்கு ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி பரம்பை பாலா, வேலுச்சாமி, திருமுருகன், கருணாகரன் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும், மகேந்திரன், சுரேஷ்குமார் உள்ளிட்ட 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. பால் குடித்த போது திடீரென இருமல் வந்து குழந்தை உயிரிழந்து விட்டதாக கதறிய தாய், தவமிருந்து பெற்றெடுத்த மகன் உடம்பில் கத்திப்படக்கூடாது என பிடிவாதமாய் போஸ்ட்மார்ட்டத்திற்கு மறுத்த தந்தை, பிஞ்சு குழந்தையின் மூச்சை தாயே நிறுத்தியது அம்பலம். எதிர்வீட்டு பெண் அனுப்பிய வாய்ஸ் ரெக்கார்டால் வெளிவந்த பல உண்மைகள். பிறந்த 5 மாதங்களே ஆன குழந்தையை பெற்ற தாயை கொலை செய்தது ஏன்? எதிர்வீட்டு பெண் அனுப்பிய வாய்ஸ் ரெக்கார்டில் இருந்தது என்ன? ஆசையாசையாய் பெத்து வளர்த்த மகன் பிறந்த 5 மாசத்துல உயிரிழந்துட்டானேன்னு வேதனையில இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்த சுரேஷ் கண்ணுல ஒரு செல்போன் தென்பட்டிருக்கு. இது யாரோட செல்போன்? உறவினர்கள் யாராவது மறந்து வச்சிட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டே அதை ஆன் பண்ணியிருக்கார். பாஸ்வேர்டு இல்லாததால ஆன் பண்ணியதும் ஓபன் ஆகியிருக்கு. டிஸ்பிளேல மனைவியும் பக்கத்து வீட்டு பொண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருந்ததை பார்த்த சுரேஷ் கால் ஹிஸ்டரிய பார்த்திருக்கார். அதுல இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப் பக்கம் போய் பார்த்தாலும் ஒரே ஒரு நம்பர்ல இருந்துதான் வீடியோ கால், வாய்ஸ் ரெக்கார்ட், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. அதுல இருந்த போட்டோவை பார்த்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டை கேட்ட சுரேஷ் அப்படியே உறைஞ்சு போயிட்டார். கணவன் சுரேஷ் அந்த போனை கையில் எடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணியதும் அங்க இருந்து அவரோட மனைவி படபடன்னு ஓடி இருக்காங்க. அந்த ஓட்டத்துக்கான காரணம் அதுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கிருஷ்ணகிரி ஒசூர் பக்கத்துல சின்னட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுரேஷ். பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிற இவரு பாரதிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்கிறப்போ 3ஆவதா கர்ப்பமாகி இருக்காங்க பாரதி. 2 மகள்களே போதும், 3ஆவதா உருவாகி இருக்க கருவை கலைச்சிடலாம்னு சொல்லி இருக்காங்க பாரதி. ஆனா நமக்கு கண்டிப்பா ஒரு மகன் வேணும், மகள்களுக்கு துணைக்கு ஒரு தம்பி வேணும், அதனால 3ஆவது குழந்தைய பெத்துக்கலாம்னு சொல்லி இருக்காரு சுரேஷ். அதனால கணவரோட கட்டாயத்துல 3ஆவதா ஒரு ஆண் குழந்தைய பெத்திருக்காங்க பாரதி. நினைச்ச மாதிரியே மகன் பிறந்ததால சுரேஷ் மகனை தங்கமா வளர்த்திருக்கார். இந்த சந்தோஷம் 5 மாசம்தான் நிலைக்கும். அதுக்கு பிறகு பெத்த தாயாலேயே உசுருக்கு ஆபத்து வரும்னு சுரேஷுக்கு தெரியாம போச்சு. 25 வயசான பாரதிக்கும் எதிர் வீட்டில் இருந்த 22 வயசு இளம்பெண்ணான சுமித்ராவுக்கும் ஓரின சேர்க்கை பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சுமித்ராவோட பேரை சுமின்னு நெஞ்சில பச்சை குத்தி இருக்காங்க பாரதி. அதை பார்த்து ஷாக்கான அவங்களோட கணவருக்கு அப்பத்தான் மனைவியோட ஓரின சேர்க்கை விவகாரமே தெரிய வந்திருக்கு. வெளியே தெரிஞ்ச அசிங்கம், ஊர் உலகம் சிரிக்குமேனு அவமானப்பட்ட சுரேஷ் மனைவிக்கு பொறுமையா அட்வைஸ் பண்ணியிருக்கார். நமக்கு கல்யாணமாகி 3 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்தை பார்க்கணும். அதே மாதிரி சுமித்ராவுக்கும் இன்னும் திருமணமாகல, அந்த பொண்ணுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு, யாருக்காவது தெரிஞ்சா நம்ம குடும்ப மானமே போயிரும்னு சொன்ன சுரேஷ் இதுக்கு மேல இந்த வேலையை பார்க்க வேண்டாம்னு கண்டிச்சிருக்கார். அதே மாதிரி சுமித்ராவுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கார். அப்போ நாங்க செஞ்சது தப்புதான், இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த மன்னிப்பு போலியானதுன்னு சுரேஷுக்கு அப்ப தெரியல. அடுத்து வழக்கம் போல சுரேஷ் வேலைக்கு போனதும் பாரதியும் சுமித்ராவும் அடிக்கடி ஓரின சேர்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாததால 2 பேரையுமே கண்டுக்கல. இதுக்கு மத்தியில பாரதியும் சுமித்ராவும் ஓரின சேர்க்கையில ஈடுபடும் போது பாரதியோட 3ஆவது ஆண் குழந்தை பசிக்காக அழுதிருக்கு. அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு பாரதிக்கு. அது சுமித்ராவுக்கு தொந்தரவா இருந்திருக்கு. தினமும் குழந்தையோட அழுகை சத்தத்தால டென்ஷனான சுமித்ரா, உன் மகனை கொன்னுடு, அப்பதான் நாம இடையூறு இல்லாம ஓரின சேர்க்கையில ஈடுபட முடியும்னு சொல்லி இருக்காங்க. அதோட பாரதிக்கு வாட்ஸ்அப்லயும் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்காங்க சுமித்ரா. கணவருக்கு ஓரின சேர்க்கை விவகாரம் தெரிஞ்ச உடனேயே சுமித்ரா கிட்ட பேசுறதுக்காகவே தனியா செல்போன் பயன்படுத்தியிருக்காங்க பாரதி. அந்த செல்போன்ல தான் சுமித்ரா வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி இருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு கோபப்பட வேண்டிய தாய் பாரதி சுமித்ராவோட ஆசையை நிறைவேற்ற பார்த்திருக்காங்க. சுமித்ராவோட பேரையே டாட்டூ போட யோசிக்காத பாரதிக்கு தன்னோட குழந்தையை கொல்றதுக்கும் யோசிக்கல.
மதிய நேரம் குழந்தையோட வாயையும் மூக்கையும் பொத்தி மகனை கொலை செஞ்ச பாரதி அந்த செல்போன்ல போட்டோ எடுத்து சுமித்ராவுக்கும் அனுப்பியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே குழந்தைய கொன்னுட்டேன்னு சுமித்ராவுக்கு தகவல் கொடுத்த அடுத்த நொடியே உயிரிழந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வந்து ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க. பால் குடிச்சிட்டு இருந்தப்போ இருமல் வந்து திடீர்னு குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லைன்னு கதறி அழுத பாரதி பக்கத்து தெருவில் நின்றுட்டு இருந்த கணவருக்கும் போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து குழந்தைய தூக்கிட்டு கெலமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஓடி இருக்காரு சுரேஷ். அங்க செக் பண்ண டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துட்டதாகவும் போஸ்ட்மார்டம் பண்ணி தரதாகவும் சொல்லி இருக்காங்க. ஆனா தவமிருந்து பெத்த மகன் உடம்புல கத்தி படக்கூடாதுன்னு கண்ணீர் வடிச்ச சுரேஷ் போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டாம் டாக்டர்னு பிடிவாதமா நின்று இருக்காரு. அதனால டாக்டர்களும் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைய சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு குழந்தையோட சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்த சுரேஷ் உறவினர்களோட போய் குழி தோண்டி அடக்கம் பண்ணியிருக்கார். சம்பவம் நடந்த மறுநாள் கவலையில வீட்டுல உட்கார்ந்திருந்த சுரேஷ் கண்ணுல ஒரு செல்போன் தென்பட்டு இருக்கு. மகன் உயிரிழந்ததால துக்கம் விசாரிக்க வந்த யாரோ செல்போனை தவற விட்டிருக்கலாம், அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு அந்த செல்போனை எடுத்து பார்த்தப்பதான் சுமித்ரா பாரதிக்கு அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்டும் பாரதி தன் குழந்தையை கொன்னு சுமித்ராவுக்கு அனுப்பின போட்டோவும் இருந்திருக்கு. சுரேஷ் கையில செல்போனை எடுத்து பார்த்ததுமே உஷாரான பாரதி நடந்த எல்லா விஷயமும் கணவருக்கு தெரிஞ்சிரும்னு பயந்து போய் வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க. பக்கத்து தெருவுல உள்ள ஒரு உறவினர் வீட்டுக்கு போன பாரதிக்கு கணவர் அந்த செல்போன் ஆதாரத்தோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாருன்னு தகவல் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த உறவினர்கிட்ட செல்போனை வாங்கி கணவர் சுரேஷுக்கு கால் பண்ணி இருக்காங்க. ஏதோ ஒரு கோபத்துல பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்புதான், இனிமே அப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுடு, இனிமே நீ சொல்றத எல்லாத்தையும் கேட்கிறேன், உன் காலில் கூட விடுறேன், நீ என்ன அடிச்சு போட்டா கூட நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் செஞ்சா என் பையன் திரும்பி வருவானா, உன்னால என் மகனை திரும்ப கொடுக்க முடியுமான்னு கேட்ட சுரேஷ் குழந்தையை எப்படி கொலை செஞ்ச, உண்மையை சொன்னா மன்னிச்சு விட்டுருவேன்னு சொல்லி இருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே மனைவி வாயாலேயே கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல காட்டணும்னு பாரதி கிட்ட பொறுமையா பேசியிருக்காரு சுரேஷ். அப்பவும் பையன் பால் குடிச்சான், இருமல் வந்தது, கழுத்து மேல கை வச்சேன், எனக்கு சாகடிக்கிற எண்ணமெல்லாம் இல்லைன்னு மழுப்பி இருக்காங்க பாரதி. ஆனா விடாத சுரேஷ் உண்மையை சொன்னா விட்டுருவேன்னு அழுத்தமா பேசியிருக்கார். அதனால சமாளிக்க முடியாத பாரதி, ஆமா நான் தான் குழந்தையோட மூக்கையும் வாயையும் பொத்தி கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்காங்க. அமைதியா பேசி மனைவியோட வாயாலேயே மொத்த உண்மையையும் கறந்த சுரேஷ் பாரதி சுமித்ரா 2 பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு 2 பெண்களையும் கைது செஞ்ச காவல்துறையினர் புதைக்கப்பட்ட குழந்தையோட சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்யற வேலையில ஈடுபட்டாங்க. எதிர் வீட்டு இளம் பெண்ணோட ஆசைக்காக பிஞ்சு குழந்தையை கொன்ன தாயோட செயல் ஒட்டுமொத்த கிராம மக்களையே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. மனைவியை கத்தியால் கொடூரமாக குத்திய கணவன், தடுக்க வந்த மாமியாருக்கும் விழுந்த கத்தி குத்து, இரத்த வெள்ளத்தில் போராடிய மாமியார் பரிதாபமாக உயிரிழப்பு. கணவன் மனைவியை கத்தியால் குத்தியது ஏன்? திடீரென வெடித்த பிரளயத்திற்கு என்ன காரணம்? மாமியாரை கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டாரா? ஊர்ல கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஊரே அங்க நின்று திருவிழாவை பார்த்துட்டு இருந்த நேரத்துல கருத்த துறைச்சி வீட்டுல மட்டும் சண்டையும் கத்தி குத்தும் நடந்திருக்கு. கருத்த துறைச்சி அதிக ரத்தம் வெளியேறி மயங்கி கிடக்க அவங்க மகள் காளீஸ்வரி அலறி இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ வீட்டுல இருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காரு காளீஸ்வரியோட கணவர் பாலசுப்ரமணியன். வழியால் துடிச்ச காளீஸ்வரியையும் மயங்கி கிடந்த அவங்க அம்மா கருத்த துறைச்சியையும் உறவினர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் கருத்த துறைச்சி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல காளீஸ்வரி கிட்ட போலீசார் நடத்தின விசாரணையில தான் பாலசுப்ரமணியனோட கொலைவெறிக்கான காரணமே தெரிய வந்துச்சு. தென்காசி ஊத்துமலை கிராமத்தை சேர்ந்தவர் கருத்த துறைச்சி. இவங்களோட மகள் காளீஸ்வரிக்கும் கடையநல்லூர் பக்கத்துல உள்ள பொய்கை பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியனுக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்க பாலசுப்ரமணியனுக்கு தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததோட மனைவி மேல சந்தேகப்பட்டு சண்டையும் போட்டு இருக்காரு. அதனால
தம்பதிக்குள்ள தினமும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்படி சண்டை நடந்தப்ப கோபப்பட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க காளீஸ்வரி. போன சில நாட்களிலேயே ஊர்ல உள்ள கோவில்ல திருவிழாவும் நடந்திருக்கு. அந்த திருவிழாவை காரணமா சொல்லி மனைவி வீட்டுக்கு வந்த பாலசுப்ரமணியன் மனைவிய வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. அதுக்கு நான் வரமாட்டேன், இனி உங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க காளீஸ்வரி. மனைவி வரமாட்டேன்னு சொன்னதால ஆத்திரமான பாலசுப்ரமணியன் அடிக்க பாஞ்சிருக்கார். அதனால வாக்குவாதம் கடுமையாகி இருக்கு. அப்போ கோபத்தோட உச்சத்துக்கு போன பாலசுப்ரமணியன் கிச்சன்ல இருந்த கத்தியால மனைவியை குத்தி இருக்கார். அதை தடுக்க வந்த மாமியாருக்கும் கத்தி குத்து விழுந்திருக்குது. அடுத்து பக்கத்துல கிடந்த அரிவாளை எடுத்து மாமியார சரமரியா வெட்டின பாலசுப்ரமணியன் மனைவியையும் வெட்டியிருக்கார். அதுல சம்பவ இடத்திலேயே மாமியார் கருத்த துரைச்சி உயிரிழந்துட்டாங்க. அடுத்து காளீஸ்வரியோட அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்ததும் பாலசுப்ரமணியன் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார். சங்கரன்கோவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காளீஸ்வரிக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்த பிறகு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மாமியாரை கொலை செஞ்ச பாலசுப்ரமணியனை பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க காவல்துறையினர். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.